ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் பாரதி வீரா விலாக்ஸ். என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னை ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்பீங்க. பிகாஸ் நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் 200+ ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக இனிமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதால சீரியஸாக வாய் ரொம்பவே எனக்கு கொளருது. ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்க பார்க்குறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செங்காடு தாத்தா பாட்டியோடைய ஊர். இது செய்யார் பக்கத்தில் இருக்க ஒரு அழகிய கிராமம் தான். ஸோ கொல்லிக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி கொல்லி கழனி என்ன வேணால் சொல்லுவாங்க, பட் எனக்கு கொல்லின்னு சொல்லி தான் தெரியும். ஸோ கொல்லிக்கு போகலாம் அப்படின்ட்டு நேராக சென்னையிலேருந்து கிளம்பி தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட போகல, அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு வாங்க எங்களை கொல்லிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொல்லிக்கு கிளம்பிட்டோம். வழியில் நிறைய பேரை பார்த்தோம், ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எல்லோரும் எப்படிமா இருக்க, நீ யாரோடைய பேத்தி, யாரோடைய பொண்ணு, இந்த மாதிரிலாம் சென்னையில் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு கேட் லாக் பண்ணிவிட்டு வந்தால் ஓப்பன் பண்ணுவோம், இல்லை வெளியே இந்த எட்டி பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம். ஊர் சைட்லலாம் அப்படி இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா பாட்டி வீடெலாம் லாக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பகல்லையும் சரி நைட்லேயும் சரி, சாப்பிடும் போது எல்லா டைமும் ஓப்பன்லேயே இருக்கும். நைட்டில் தூங்கும் போதும் வெளியே தூங்குவாங்க. இந்த ஜாலியாக பக்கத்தில் பேசிட்டு அக்கம் பக்கம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி லைஃப்லாம் சீரியஸாக சைல்டுஹுட்டில் அப்படி இருந்துட்டு இப்போ இருக்க சென்னையிலலாம் ரொம்பவே மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் சென்னையில் ரொம்ப மோசம் இல்லையா? எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் லாக் பண்ணிவிட்டு பட் நம்ம சுச்சுவேஷனும் அப்படி தானே. சென்னையில் நம்ம அப்படி ஓப்பனாக நம்பியும் விட முடியாது. ஸோ இருக்கும் போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே போனோடனே எனக்கு அதெல்லாம் ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் தூரத்துக்கு மேலே கார்லலாம் போக முடியாது, நடந்து தான் போனோம். ஸோ காரை நாங்கள் இங்கேயே நிறுத்திட்டு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாட்டி வேக வேகமாக போயிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க இன்னும் வராமல், ஃபாஸ்ட்டாக வாங்க அப்படின்னாங்க. இந்த வியூ கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அதை பார்க்கும்போது பீச் வியூ மாதிரி தெரிஞ்சுது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், பீச் வியூ மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததா எங்கள் தாத்தா வந்து என்னம்மா வெயிலில் வர கொடை கூட எடுத்துகிட்டு வரலையா? ஐயோ சரி நீ துணியாவது போட்டுக்கோமான்னாங்க. நான் ஷால் எடுத்து தலையில் போட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பத்தியா ஒரு பொண்ணு நான் நடந்து வந்துட்டுருக்கேன், என்ன சொல்லாமல் பேத்தியை மட்டும் சொல்கிறாரு தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. என்ன இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு வந்து பேரன் பேத்திங்க மேலே தனி பாசம் தானே இருக்கும். ஸோ சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே தோப்பில் மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ மாங்காய் அரிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க போய் அறுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஜாலியாக கிளம்பிட்டோம். இங்கே வந்து மாங்காய் நீங்கள் கல் போட்டு அடிக்கணும், கொம்பு போட்டு அடிக்கணும், எட்டி அடிக்கணும்லாம் கிடையாது. உக்காந்துட்டு அறுக்கணும்னு கூட கிடையாது. நீங்கள் ஜாலியாக படுத்துகிட்டே இருக்கலாம். அவ்வளோ கீழே மாங்காய் தொங்கிட்டு இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். புளிப்புன்ற ஒன்றே சுத்தமாக இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய். சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி கொல்லிக்கு போனோன்னா இங்கே மாங்காய் அறுத்துட்டு போயிட்டு தான் உட்காந்துட்ருப்போம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கீழே தொங்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ஜாலியாக நீங்கள் படுத்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோ கீழே இருக்கும். அழகாக நான் மாங்காய்லாம் அறுத்துட்டு இருந்தேன். இங்கே நான் அருந்தவுடனே எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு குடு குடு குடுன்னு அவங்க மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கினாங்க. எங்கள் பாட்டி வந்து அங்கேருந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, என்ன மரத்து மேலெலாம் ஏறிட்டு இருக்க, இறங்க கீழே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த பக்கம் மாங்காய்லாம் அறுத்துருந்தேன். எங்கள் அம்மா வந்து அந்த பக்கம் வீடியோ கால் பண்ணு, டேடி கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ கால் பண்ணி அப்பா கிட்ட அங்கே காமிச்சிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து மரத்துலேயே நீ சாப்பிடு நல்லாயிருக்கும், அப்புறம் மரத்தில் லைட்டாக அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும். எங்கள் அம்மா நீ என்ன வீடியோ எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மரத்துலேருந்து அறுத்து கீழே போட்டுருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மாங்காய் கூடலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்து அதுங்க கூடலாம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே வயல் பக்கத்துலேயே இதுவெல்லாம் வச்சுருந்தாங்களா, அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பூச்செடி கூடலாம் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு அழகாக அதெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு சரி ஓகே வாங்க இன்னும் உள்ளே போகலாம், கழனிக்குள்ளே போகலாம். அங்கே வந்து ஐயனார் கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப பழமையான கோவில் அது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நேராக அங்கே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே இன்னொரு மாங்காய் மரமும் இருந்தது, அறுக்கலான்னு போனோம். பட் டைம் இல்லையா, சரி இதுவே நிறையா அறுத்து முடிச்சிட்டோம், சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே தெரிகிறாருல, அவர் தான் இங்கே வந்து தாய் மாமா. அவர் மாடு ஏதோ இது வேலை பார்த்துட்ருக்காரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ கல்லெல்லாம் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோமா. மூன் வந்து அழகாக வியூ இருந்தது. பார்த்திங்கன்னா டைம் அரௌண்ட் 10:30 சம்திங் இருக்கும். 3 அழகாக தெரிஞ்சுது. ஸோ அதையும் ஒரு கிளிப்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேராக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்துட்டு இந்த ஐயனார் வந்து பார்த்தீங்க முனீஸ்வரர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையானவராம். அபோவ் ஒரு 300 ஆர் 400 சுயம்பு அவராக வந்தவர். எங்கள் பெரியாயா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து இந்த கோவில் கட்டினவங்க. ஸோ இந்த கோவில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க, எங்கள் நிலத்தில் இருக்குது அப்படின்றதால நிறைய பேருக்கு சென்னையில் இன்றைக்கி வரைக்கும் குலதெய்வமாக இருக்குது.
ஸோ இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போவாங்க. ரொம்ப பவரானவர், கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு பழம் அவிஞ்சில் பழம் அப்படின்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த லிச்சி பழம்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் உள்ளே வந்து நுங்கு மாதிரி நல்லா வழுவழுன்னு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அறுத்து சாப்பிட்டுட்டு ஊருக்கும் நாங்கள் கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டு வந்தோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பழம் பேர் தெரிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பழம் நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் மாமா அங்கே நின்றுட்டு இருந்தாரா, அவருக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்துகிட்டு போய் நான் வாஷ் பண்ணி கொஞ்சம் மாமாவுக்கு கொடுத்துட்டு, ஓகே கிளம்புறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே எங்கள் தாத்தா கூப்பிட்டுட்டு, இங்கே மாமா உனக்கு இந்த தென்னை மரம்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். என்ன தாத்தா இந்த மரத்தை போய் மறப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் சொம்புன்னு சொல்ல மாட்டாங்க, வில்லேஜ்லலாம் ஜோல்தாலையில் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஜோர்தால ஃபுல்லாக அந்த ஒரு இளநீரோடைய தண்ணி வரும். இப்போல்லாம் நம்ம சென்னையில் வாங்குறது லிட்டரில் வாங்கி குடிச்சிட்ருக்கோம், 200 300 சொல்லிட்டு. ஒரு இளநீரே ஒரு சொம்பு அளவுக்கு இருக்கும். ஒன்று அதை குடிச்சிட்டாலே அந்த ஃபுல் டே தாத்தா எனக்கு சாப்பாடே வேணாம் இதுவே போதும் அப்படின்ட்டு இருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தென்னை மரம் வந்துட்டு விட்டுட்டு வரவே மனசு இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே இருக்க இளநீ. ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். அம்மா வந்து இதுதான் நான் படித்த ஸ்கூலு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்கூலெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமாக்கிட்டே ஓகே மாமா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மாமா கொஞ்சம் தேங்காய்லாம் இருக்குமா எல்லாம் எடுத்து தரேன், எடுத்துகிட்டு போங்க ஊருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் அதெல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வழியில் அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, தாத்தாவுடைய ஃப்ரெண்டு. அவர்கிட்டலாம் பேசிட்டு தென்னை மரத்தை விட்டு வர மனசே இல்லை. ஓகே பாய், வேறு ஆப்ஷன் இல்லையே, நாங்கள் சென்னையை பார்த்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்படின்றதால கொஞ்சம் வாய் கொஞ்சம் இல்லை நிறையவே குளறி இருக்கும். என்னென்னலாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன மாற்றிக்கணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செங்காட்டிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் தாத்தா பாட்டியோடைய வயல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. வயல் ஆர் கொல்லி ஆர் கழனி என்ன வேணால் சொல்லலாம். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. வச்சுட்டு அப்படியே எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போகணும். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன்.